வெல்கம் டு our சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கான ஜிஎக்ஸ் வீடியோ பொறுத்த வரைக்கும் 50,000 மந்த்லி சேலரி வாங்குறேன் அப்படின்னா அந்த சேலரி மாத கடைசியில் காணாமல் போயிடுது. சேலரி எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது, எப்படி போர்ஷன் ஆஃப் சேலரியை வச்சு வெல்த் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு குவிக் டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 50,000 நீங்கள் சேலரி வாங்குற பர்சனாக இருந்தீங்கன்னா வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க. 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட் சும்மாவே ஒரு 60 லட்ச ரூபா கிட்ட உங்கள் கையில் இருக்கும். அதை எப்படி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணி மணி நமக்காண்டி திருப்பி மணி ஜென்ரேட் பண்ண வைக்கிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒரு 8 ஃபோக்கஸ் செக்ஷன்ஸ் பற்றி இதில் அட்ரஸ் பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் யூ மேக், இட்ஸ் அபவுட் ஹவு மச் யூ கீப் அண்ட் வாட் யூ மேக் த மணி டூ. ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ நம்ம அந்த மணியை வச்சு நமக்கான மணி ஜென்ரேட் பண்ணுறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நோட்டில் சில மைண்ட் செட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் பிஃபோர் வி என்டர் இன்டு டிப்ஸ். ஏன்னா காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மைண்ட் செட் வேணும், அந்த சம்பாதிச்ச காசை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் திங்கிங் லைக் அன் ஏர்னர். நான் 50,000 சம்பாதிக்கிறேன், அந்த 50,000 நான் செலவு பண்ணுறேன், அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கவே கூடாது. நான் 50,000 சம்பாதிக்கிறேன், நான் தூங்கும்போது அந்த 50,000 எனக்கான நெக்ஸ்ட் 50,000 எப்படி ஏர்ன் பண்ணி தரப்போகுதுங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும். இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் கண்டிப்பாக வேணும். இல்லைனா மாதம் அந்த 9 to 5 ஜாப் ரொட்டீனுக்குள்ளே வர்ற சேலரியை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இருக்கிறத வச்சு லைஃப் ரன் பண்ணுற லைஃப் ஸ்டைலுக்குள்ளே சிக்கிடுவீங்க. லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் ட்ராப் இது ஒரு முக்கியமான ட்ராப். நமக்கு சேலரி இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு நெக்ஸ்ட் டைம் இன்க்ரிமெண்ட் எப்போ வரும்னு தெரியும், நமக்கு போனஸ் எப்போ வரும்னு தெரியும். போனஸ் வர்றதுக்கு முன்னாடியே நான் ஃபோனை அப்கிரேட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். போனஸ் வர்றதுக்கு முன்னாடியே இப்போ இருக்கிற அப்பார்ட்மெண்ட் இதை விட பெட்டரான அப்பார்ட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகுறேன். ஃபோன் நமக்கு போனஸ் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு மந்த்லி இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபாரின் ட்ரிப் பிளான் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வெல்த் சேவ் பண்ணவே முடியாது. இதுதான் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் ட்ரேப்னு சொல்லுவோம். எனக்கு இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலை விட என்னோட ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆன உடனே நான் லைஃப் ஸ்டைலை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ராப்பில் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. மைண்ட் செட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, டூ நாட் சேவ் வாட் இஸ் லெஃப்ட் ஓவர் ஸ்பெண்டிங், ஸ்பெண்ட் வாட் இஸ் லெஃப்ட் ஓவர் சேவிங். ஸோ மாத கடைசியில் என் கையில் என்ன மீதி இருக்கோ அதை வச்சு நான் சேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கக்கூடாது. நான் சேவ் பண்ணி போக மீதி இருக்கிறத தான் இந்த மாதத்துக்கே ஸ்பெண்ட் பண்ணி போகிறேன் அப்படிங்கிறத மாறணும். ஸோ தேர்ட் மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் பில்ட் சிஸ்டம்ஸ் நாட் வில் பவர். சம்டைம் நம்ம ரொம்ப மோட்டிவேட்டடாக ஓகே இந்த மாதம் ஒரு 2,000 எடுத்து வைப்போம், இன்வெஸ்ட் பண்ணுவோம், செகண்ட் மந்த் ஒரு 3,000 எடுத்து வைப்போம், இன்வெஸ்ட் பண்ணுவோம். பட் இவென்ச்சுவலி மோட்டிவேஷன் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ட்ராப் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எனேபிள் பண்ணி வைங்க. மாதம் எனக்கு 1ஆம் தேதி சம்பளம் கிரெடிட் ஆன உடனே போர்ஷன் ஆஃப் மணி ஈக்விட்டிக்கு போகணும், போர்ஷன் ஆஃப் மணி கோல்ட் சேவிங்ஸ் போகணும். நீங்கள் இதை உங்களோட யூபிஐலையோ உங்கள் கார்ட்லேயும் ரொட்டீன் டிரான்சாக்ஷனாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் அந்த போர்ஷன் ஆஃப் மணியை எடுத்து வச்சிரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அதர் மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் கம்பேரிசன் பாய்சன். ஸோ கம்பேரிசன் பாய்சன் என்ன அப்படின்னா, என் ஸ்கூல் ஃப்ரெண்டு யூரோப் ட்ரிப் போனான், அவன் ஃபோட்டோ போட்டான், புது ஐஃபோன் வாங்கியிருக்கான், அவன் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டான், இப்போ நானும் அதை ரிப்ளிகேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மற்றவனை நினச்சி கம்பேர் பண்ணி எதுவுமே நம்ம சேவ் பண்ண முடியாது. ஸோ இந்த 3 விஷயம் ரொம்ப ரொம்ப கீ பிஃபோர் வி திங்க் அபவுட் எப்படி நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ டைம் இஸ் பேசிக்கலி அண்ட் ஆக்சுவல் அசெட். ஸோ இன்னைக்கான நாளில் எனக்கு இப்போ வயசு ஒரு 25 இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். நான் ஒரு 5,000 மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே 5,000 ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷம் கழிச்சு, அதாவது எனக்கு 60 வயசு வரும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 lakhs இருக்கும். வெறும் அந்த 5,000 1.5 lakhs இருக்கும். ஒரு 35 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது என்னோட பாயிண்ட் ஆஃப் 35 வயசுல நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 2 சம்வேர் அரௌண்ட் 52,000 கிட்ட எனக்கு சேவ் ஆயிருக்கும். இங்கே எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது மேட்டர் இல்லை, எவ்வளோ நாள் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் 12% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணி மார்க்கெட்டில் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஜஸ்ட் பிஃபோர் நெக்ஸ்ட் செக்ஷன் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண 3 விஷயம் ஜென்யூனாக உங்களுக்கு அது நீடாகவே படலை, பட் ஸ்டில் நான் அதை ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.
ஸோ ஃபைனலாக இப்போ என்கிட்ட வந்து ஒரு 50,000 இருக்குது. சரி, இந்த 50,000 நான் எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிற பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீடை பொறுத்த வரைக்கும் 50% நீங்கள் பிரிச்சுருங்க. வாண்ட்டை பொறுத்த வரைக்கும் 20% பிரிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 20% பிரிச்சிடணும். எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து ஒரு 5%. லேர்னிங் அண்ட் க்ரோத்துக்கு அனதர் ஒரு 5% வைக்கணும். இது ரொம்ப ஜென்ரிக்காக இருக்குது. இன்னும் இன்டெப்த்தாக ப்ளூ பிரிண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ளூ பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டிங் அண்ட் ஹவுசிங் வந்து 30% ஆஃப் யர் சேலரிக்கு மேலே இருக்கக்கூடாது. நான் வாங்குற சேலரி 50,000 இருக்குது அப்படின்னா நான் ஆக்சுவலாக ரெண்ட்டுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ் வந்து 10 to 15,000க்கு மேலே இருக்கக்கூடாது. நீங்கள் 10 to 15,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணி ரெண்டலில் இருக்கீங்கன்னா நீங்கள் அதை ஒரு தடவை ரீதிங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்படிப்பட்ட ரெண்டல் ஹவுஸ் வேணுமான்ட்டு. செகண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபுட் அண்ட் கிராசரிஸ் 5,000 to 7,000க்கு மேலே ஆக்சுவலாக எக்ஸ்பென்ஸ் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு சாப்பிட்றது நல்லது, வெளியே சாப்பிட்றத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் அந்த மந்த்துக்கு 2 to 3,000க்கு மேலே செலவே பண்ணக்கூடாது. பில்ஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ் லைக் ஓடிடி மற்ற பில்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து 2,000 to 3,000க்கு மேலே இருக்கக்கூடாது. ஹெல்த் அண்ட் ஹைஜீனுக்கு 1 to 2K பேசிக்காக மெடிசன் எக்ஸ்பென்ஸு, ஜிம்மு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்து 1 to 2,000 நீங்கள் செலவு பண்ணலாம். வான்ஸ், ஸோ பேசிக்காக நான் அவுட்டிங் போகிறேன், வெளியே ஷாப்பிங் போகிறேன், இந்த மாதிரி ஐட்டம்க்கு ஓவரால் சேர்த்தே ஒரு 10K அந்த மந்த்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10K எடுத்து வச்சுக்கணும். எமர்ஜென்சி ஃபண்டாக ஒரு 2,500 எடுத்து வச்சுக்கணும். லேர்னிங் அண்ட் க்ரோத்துக்கு அந்த மந்த்துக்கு ஒரு 2,500 வச்சுக்கணும். அது கோர்சஸாக இருக்கலாம், புக்ஸாக இருக்கலாம், ஸ்கில் அப்கிரேடாக இருக்கலாம், இந்த மாதிரி ஆஸ்பெக்டாக இருக்கலாம். ஸோ ஓவரால் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு மந்த்தில் நான் 50,000 செலவு பண்ணுறதுக்கான ப்ளூ பிரிண்ட் பிளான். ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட்டை நீங்கள் பக்காவாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டவுன் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் பார்க்கும்போது யூ வில் பி ஆன் அ மச் மோர் பெட்டர் நோட் கம்பேர்ட் டு அதர் பீப்புள் ஹூ இஸ் நாட் டூயிங் திஸ் பார்ட். ஸோ இன்னொரு ஈஸியான டிப் சொல்கிறேன். ஸோ மினிமம் 3 அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. ஒன்று சேலரி அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டில் உங்கள் சேலரி வருது. செகண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், வந்ததுமே யூ மூவ் இட் டு திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் ஆன் day 1. அண்ட் தேர்ட் இஸ் லைக் யுவர் வீக்லி அலவன்ஸ் அக்கௌண்ட். பேசிக்காக அதுலேருந்து தான் உங்களுக்கு வேணுங்கிற வான்ஸை செலவு பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ தட் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் உள்ள காசை தவிர வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண மாட்டீங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எடுத்துரும். 3 அக்கௌண்ட் பேர் மினிமம் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எடுத்துகிட்டு வரதுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு பழைய வீடியோ போட்டிருந்தேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். பட் ஹை லெவலில் சொல்லணும் அப்படின்னா நான் 10K மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறேன். அண்ட் பெர் இயருக்கு வந்து அது 1.2 lakhs. 10 வருஷம் நான் அதை இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா 23 lakhs வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் எனக்கு அது சேவ் ஆயிருக்கும். 25 வருஷம் கழித்து பார்க்கும்போது இதே 10,000 ரூபாய் 1 கோடி ரூபாயாக மாறி இருக்கும். ஸோ ஹை லெவலில் பார்க்கும்போது எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணலாம், பிபிஎஃப் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ், உங்ககிட்ட கம்பெனி ஆல்ரெடி உங்கள் பேரில் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். என்பிஎஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இல்லை, ஏன்னா செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஆல்ரெடி அதுக்கு பண்ணி போயிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட்டுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ பேசிக்காக எமர்ஜென்சி ஃபண்டுங்கிற ஒரு போர்ஷன் நான் எடுத்து வைக்க சொல்லியிருப்பேன். மினிமம் ஒரு 2,000 2,500 மந்த் ஆன் மந்த் எடுத்து வைக்கணும்ட்டு. எவ்வளோ எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து வைக்கணும் அண்ட் எந்த மாதிரியான சூழ்நிலைக்கு அது தேவைப்படுங்கிறத பற்றி இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டு பொறுத்த வரைக்கும் நான் இப்போ தான் ஸ்டார்டராக இருக்கேன்னா மினிமம் 6 மாதத்துக்கான செலவை வந்து நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வைக்கணும். உதாரணத்துக்கு இப்போ என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் மட்டும் 30,000 ரூபாய் இருக்குது, சேவிங்ஸு மற்ற ஐட்டம்ஸ்லாம் போக அப்படின்னா மினிமம் 6 மாதத்துக்கான அந்த 30,000 ரூபாய் நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும். இல்லை நான் ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 12 மந்த்ஸுக்கான எமர்ஜென்சி ஃபண்டையாச்சும் நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும். சாலிடான பொசிஷனுக்கு மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 18 மந்த்ஸுக்கான எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் அதில் எடுத்து வச்சிருந்துருக்கணும். ஸோ இது வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பில்டிங். ஸோ முக்கியமாக பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி ஃபண்டை தயவு செஞ்சு கேஷாக எடுத்து வைக்காதீங்க. எமர்ஜென்சி ஃபண்டை வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் தர சேவிங்ஸ் தர பேங்க்கில் போட்டு வைக்கலாம். பிகாஸ் அட்லீஸ்ட் பேர் மினிமம் 5 to 7% அது க்ரோ ஆகும். இல்லை ஒன் டேல கேஷாக வித்ட்ரா பண்ணக்கூடிய லிக்விடிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டு வைக்கலாம். இல்லை எஃப்டியில் நீங்கள் போட்டு வைக்கலாம். எஃப்டியில் போடுறதா இருந்தால் 3 டிஃப்ரெண்ட் டென்யூர்ஸ் மாதிரி போட்டு வைங்க, லைக் 1 year 3 year 5 yearங்கிற மாதிரி. ஸோ அதில் உங்களுக்கு அது தேவைப்படலைன்னா அந்த அசட்டும் க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஸ்டாக்ஸில் தயவு செஞ்சு எமர்ஜென்சி ஃபண்டை போட்டு வைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது சம்டைம்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருந்துச்சு அப்படின்னா வித்துட்டு வெளியே வர முடியாது, இல்லை வித்துட்டு வெளியே வர்றதுக்கான மனசு உங்களுக்கு இருக்காது. ஏன் இதை நான் கேஷாக நீங்கள் எடுத்து வைக்காதீங்கன்னு சொல்கிறேன்னா, கேஷ் வந்து பீரோவில் வச்சுருந்தீங்க அப்படின்னா க்ரோவே ஆகாது. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா
எனக்கு நாளைக்கே வேலை போயிருச்சு, மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துருச்சு, அர்ஜென்ட்டாக ஒரு பெரிய ஹவுஸ் ரிப்பேர் வந்துருச்சு, ஃபேமிலியில் ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எடுத்து யூஸ் பண்ணுங்க. எமர்ஜென்சி ஃபண்டை வச்சு அமேசான் சேல்ஸு, ஃப்ளிப்கார்ட் சேல்ஸு, புது ஃபோன் லான்ச்சு, ஃப்ரெண்டோட வெட்டிங்கு, அப்புறம் ஃபாரின் ட்ரிப்பு, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டெப்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வர கேள்வி என்னன்னா, ஓகே எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, இப்போ ஆல்ரெடி நான் கடன் வச்சிருக்கேன், இந்த கடனை நான் எப்படி அடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, கிரெடிட் கார்டு உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக யூஸே பண்ணாதீங்க. மந்த் ஆன் மந்த் பே பண்ணிட்டீங்கன்னா கிரெடிட் கார்டு ஒரு நல்ல ஆப்ஷன். பட் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா 36 to 42% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும், விச் இஸ் வெரி வெரி ஹியூஜ். அது உங்களுக்கு போய் பெரிய தலைவலியாக இருக்கும். உதாரணத்துக்கு 10,000 நான் பேலன்ஸ் அன்பே பண்ணாமல் விட்டேன் அப்படின்னா அது ஒரே வருஷத்துக்குள்ள 14,200 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து விழுந்துரும். இட்ஸ் இஸ் வெரி வெரி ஹியூஜ். அதனால உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எப்படி நான் என்னோட கடனை சீக்கிரம் அடைக்கிறதுக்கு 2 மெத்தட் சொல்லித்தரேன். ஒன்று வந்து டெப்ட் ஸ்னோபால் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ பேசிக்காக இது பிகினருக்கு ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். உங்களுக்கு இருக்கிற கடன் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுங்க. அதில் ஈஸியாக ஸ்மாலஸ்டாக சீக்கிரம் போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடிய ஐட்டமை எக்ஸ்ட்ரா ஏதாவது காசு இருந்துச்சுன்னா போட்டு க்ளோஸ் பண்ணிருங்க. சைக்காலஜிக்கலாக அது உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் தரும். ஸோ உங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் அதுவே கிரியேட் பண்ணி தரும். இல்லை அப்படின்னா எனக்கு இன்னும் கூட நான் சிஸ்டமேட்டிக்காக போக விரும்புகிறேன் அப்படின்னா எந்த டெப்ட்ல உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி, ஹையஸ்டாக எது இருக்குது அதை நீங்கள் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒன்ஸ் அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆகுங்க. எனக்கு இந்த மாதிரி கேல்குலேஷன்லாம் தெரில அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன டெப்ட் ஸ்னோபால் மெத்தடுக்கே போயிருங்க. அப்படி இல்லை ஃபினான்ஷியல் டிசிப்ளின் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்னா டெப்ட் அவலான்ச் மெத்தடுன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்க. ஸோ அனதர் குவிக் டிப், இஎம்ஐ தம் ரூல். ஸோ இஎம்ஐ தம் ரூல் பொறுத்த வரைக்கும் என்னோட 40% ஆஃப் மை ஓவரால் டேக் ஹோம் சேலரியை தாண்டி என்னோட இஎம்ஐ இருக்கக்கூடாது. என்னோட இஎம்ஐ 40% ஆஃப் டேக் ஹோம் சேலரியை தாண்டி இருந்துச்சுன்னா ஐ எம் ஆல்ரெடி இன் டேஞ்சர் ஜோன். நான் என்னோட இன்கம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ரோட் மேப் பொறுத்த வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் 5 இயர் ரோட் மேப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பில்ட் த ஃபவுண்டேஷன். ஸோ பேசிக்காக இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, மைண்ட் செட் பில்ட் பண்ணுறது, மினிமம் ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் 3 to 12 months பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி ஃபண்டை அக்யூமுலேட் பண்ணிட்டே வரணும். அது ஒரு முக்கியமான ஹேபிட். அண்ட் 1 year அந்த 10 yearலேயே பேர் மினிமம் 8,000 to 10,000 ஈக்விட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காச்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் இயர் 2 to 3 பொறுத்த வரைக்கும் உங்கள் ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும். ஏன் இதை நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, கரண்ட்டாக 50,000 சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து ஓகே 50,000 எப்படி 70,000 சேலரிக்கு நான் மூவ் பண்ணுறதுங்கிறதுக்கு உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அட் ஏஜ் ஆஃப் 20 to 30 இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். நிறைய பேர் இதை தான் மிஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக பண்ணுங்க. வெல்த்தை வந்து அக்ரெசிவாக பில்ட் பண்ணுறதுக்கு டெப்ட் எல்லாத்தையுமே ஒரு 3 to 5 yearsக்குள்ள க்ளோஸ் பண்ணி முடிச்சிருங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேஜர் மைல்ஸ்டோனான 8 to 15 lakhsக்கான கார்பஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் ஆல்ரெடி பில்ட் பண்ணியே வச்சிருப்பீங்க. ஸோ டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி நமக்கு டிஃப்ரெண்ட் டேக்ஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்கு, அதுலேருந்து நம்ம எப்படி வந்து காசை சேவ் பண்ணலாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு குயிக்காக சொல்கிறது என்னன்னா, ஏடிசி அப் டு 1.5L லிமிட் இருக்கு. அண்ட் என்பிஎஸ் வந்து எக்ஸ்ட்ரா அனதர் ஏடிசிசிடியில் 50K இருக்கு. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏடிடியில் 25K, ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட்ல 2L இருக்கு. ஸோ இப்போ நான் நியூ ரெஜிமெண்ட் போகிறதா இல்லை ஓல்டு ரெஜிமெண்ட் போகிறதா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு தம் ரூல் வச்சுக்கோங்க. இஃப் யூர் ரிடக்ஷன் இஸ் 3 to 3.75 lakhs கம்மியாக இருந்தால் நியூ ரெஜிம் போகிறது நல்லது. என்கிட்ட ஹோம் லோனு, ஏடிசி இன்வெஸ்ட்மெண்ட், என்பிஎஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓல்டு ரெஜிம் போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. குறிப்பாக நீங்கள் அனாவசியமாக ஸ்பெண்ட் பண்ணுற ஐட்டம்ஸை வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.